நாளிலே ஆண்டவரே கர்த்தாவுடைய பாதத்துல ஆண்டவரே நாங்கள் நிற்கிறோம் ஏசப்பா. நாளிலே உடைய சமூகத்துல ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா அந்த எரிகோ கர்த்தா ஒரு தடையா நின்றதப்பா. துதியினால் அந்த எரிகோ கோட்டையை நீங்க இடித்து போட்டீங்கப்பா. ஆண்டவரே பவுலும் சீலாவும் ஆண்டவரே இரவு முழுவதும் துதிக்கும் போது கர்த்தாவே சிறைச்சாலையின் கதவுகள் திறந்தது ராஜாவே. இந்த நாளிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆராதிக்க தேவனை துதிக்க துதிக்க தேவனை துதித்துக் கொண்டிருங்க. தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருங்க. அவருடைய நாமத்தை உயர்த்திக் கொண்டிருங்க. தேவன் நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த மாதத்தின் நிறைவிலே ஆண்டவரே இயேசுப்பா அப்பா நடத்தி வந்தது போல கர்த்தாவே எங்களை கர்த்தா புதிய மாதத்துக்குள்ள எங்களை பிரவேசிக்க செய்கிற தேவன் ஆண்டவரே. அந்த 7 மாதத்தையும் கடந்து ஆண்டவரே 8ஆம் மாதத்துக்குள்ள பிரவேசிக்க போற எங்களுக்கு ஆண்டவரே அநேக வாசல்கள் அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் திறக்கிறீங்க இயேசுவின் நாமத்தினாலே. தேவன் பெரிய காரியங்களை எங்கள் மத்தியிலே நீங்க செய்ய போறீங்கப்பா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுப்பா. இந்த நாளில் இந்த சூழ்நிலைகளை நீங்க மாற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே அப்பா இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே இந்த வீடியோ மூலமாய் பார்க்கிற ஆண்டவர் எல்லா பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க. உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ஐயா. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய பாதத்திலே காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாய் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் போராடி ஜெபிக்கிறவர்களாய் ஜெபம் ஆண்டவரை மேன்மை கொண்டு வரும். ஜெபம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் ஐயா. இந்த நாளிலே நாங்கள் ராஜா இந்த நாளை ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம் ஆண்டவரே. இந்த சமூகத்திலே தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபக்கேளும் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்னும் கூட உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த ஸ்தோத்திரம் 7 மாதங்களை கர்த்தர் பாதுகாத்து 8வது மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் நமக்கு இந்த மாதம் முழுவதும் நன்மையினாலே கர்த்தர் நிரப்புவார். அதனால் இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானம் செய்யலாம். ஏசாயா 54வது அதிகாரத்துல 8வது வசனத்தை இந்த நாட்களில் கூட நாம் தியானம் செய்ய போகிறோம். ஏசாயா 54வது அதிகாரத்துல 8வது வசனத்தை நாம் வாசிக்க இருக்கலாம். அற்பகாலம் உண்டு கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். பாருங்க, இங்கு சொல்லப்படுகிற இந்த காரியங்களை பார்க்கும்போது ஆண்டவர் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய மீட்பர் சொல்கிறார். தேவன் இங்கே பார்க்கிறோம், அவர் முகத்தை இமைப்பொழுதுல மறைக்கிற தேவனாய் இருந்தாலும் நித்திய கிருபையினாலே நமக்கு இறங்குற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். அப்படினால் இந்த நாட்களில ஒருவேளை நம்ம 4 மாதங்களாக தொடர்ந்து இந்த 7 மாத காலம் நமக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு நெருக்கடியான காலங்கள் இருந்தாலும் கூட ஏன் இந்த சூழ்நிலை இன்னும் மாறவில்லை என்கிற ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு கேள்வி நம்முடைய மனதின் ஆழத்தில் இருக்கலாம். நம் தேவன் இந்த நாட்களில் கூட இந்த ஆகஸ்ட் மாதத்துல கர்த்தர் ஒரு வார்த்தை தருகிறார். என்னவென்று சொன்னால், என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். கர்த்தர் நமக்கு கிருபையுடன் இறங்க போகிறார். என்ன கிருபையா? இந்த மாதம் முழுவதிலும் நம்ம நித்திய கிருபையினால் அவர் ஆக போகிறார். இமை பொழுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நொடி பொழுதுல ஆனால் நம்மை கைவிடுகிற தேவனாக இருந்தாலும் கர்த்தர் உடனே நமக்காக இறங்குற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம பார்க்கும்போது கூட என் முகத்தை ஆண்டவர் மறைக்கிறார். என் முகத்தை நான் இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? முதல் காரியம். இந்த முதல் காரியத்துல இமைப்பொழுதுல ஆண்டவர் ஏன் முகத்தை மறைத்தார் என்று சொல்லி உங்களுக்கு நான் விளக்கி காண்பிக்கிறேன். என்ன ஆகும்? 14வது அதிகாரத்துல 14வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது. என்னாகமும் 14வது அதிகாரம் 14வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, கர்த்தராகி நீர் இந்த ஜனங்களின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகி நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும்
உம்முடைய மேகம் இவர்கள் மேல் இருக்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் பகலில் மேகத்தூணும் இரவில் அக்கினி தூணிலும் இரவின் அக்கினி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்லுகிறதையும் இவருக்கு முன் செல்லுகிறதையும் கேட்டிருக்கிறார்கள். பாருங்க, தேவன் இங்க பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட முகமுகமாய் மேக ஸ்தம்பம் மூலமாய் அக்கினி ஸ்தம்பம் மூலமாய் தூணாய் நிற்கிறார். அங்கே ஆண்டவர் முகமுகமாய் ஜனங்களுக்கு வெளிப்பட்டவர். ஆண்டவர் சொல்றாரு, முகத்தை நான் மறைக்கிறேன், இமைப்பொழுதுல முகத்தை மறைக்கிறேன்னு சொல்லுகிறார். இன்னும் கூட அதற்கு ஸ்தோத்திரம். ஒரு இணையான வசனத்தை நம்ம பார்க்கும்போது உபாகமம் 5வது அதிகாரத்துல கூட நீங்க பார்த்தீங்கன்னா உபாகமம் 5வது அதிகாரத்துல 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் மலையின் மேல் அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடு பேசினார். அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் உங்களோடு பேசினார். கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு அறிவிக்கும்படி அக்காலத்திலே நான் கர்த்தருக்கும் உங்களுக்கும் நடுவாக நின்றேன். நீங்கள் அக்கினிக்கு பயந்து மலையில் ஏறாமல் இருந்தீர்கள். பாருங்க, அங்க சொல்லப்படுகிற காரியங்களை பார்க்கும்போது அங்க சொல்லப்படுது, ஆண்டவர் மலையில அக்கினியில முகமுகமாய் பேசினார். முகமுகமாய் பேசினவர் இந்த நாட்கள்ல முகத்தை மறைக்கிறார். இமை பொழுதுல முகத்தை மறைக்கிறார். ஏன் முகத்தை அங்கே மறைக்கிறார்? அங்க பாருங்க, அங்க 17 நம்ம பார்த்தோம்னா 18வது வசனத்தின் நிறைவு கூட நம்ம பார்க்கும்போது அங்க சொல்லப்படுது, ஆண்டவர் சொல்றார், உங்களுக்கு கூட பேசினார். முகமுகமாய் கர்த்தர் பேசினார். அப்ப முகமுகமாய் கர்த்தர் அக்கினி ஸ்தம்பமாய் இடைப்பட்டவர், மேக ஸ்தம்பமாய் இடைப்பட்டவர், அக்கினியிலிருந்து முகமுகமாய் பேசினவர். அப்போ ஏன் இந்த நாட்கள்ல முகத்தை மறைக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கும்போது அதே உபாகமம் 32ல கூட 20வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா உபாகமம் என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவருடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். அப்பாங்க அங்க சொல்றாரு, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். முகமுகமாய் பேசின கர்த்தர் சொல்றாரு, என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அவர்கள் மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாதவர்கள். அப்ப உண்மை இல்லாத கர்த்தரோடு கூட இருந்தார்கள். கர்த்தர் முகமுகமாய் பேசினார். உண்மையாய் இருந்த ஜனங்கள் கொஞ்ச நாட்கள் கடந்து வர என்ன ஆனதா, இந்த காரியங்கள்ல உண்மை அற்ற ஒரு தன்மை காணப்படுகிறது. அப்ப உண்மைக்கு மாறாக பொய்யான காரியங்களை பின்பற்றும் போது, பொய்க்கு அவர்கள் இடம் கொடுக்கும் போது என்ன நடக்கிறதா, கர்த்தருடைய முகம் மறைக்கப்படுகிறது. அதைதான் பாருங்க 31ல உபாகமம் 31ல கூட 17-18 வாசத்தை இன்னும் கூட நமக்கு விளங்கும். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும் படிக்கு. அப்பா அங்க சொல்றாரு, அங்கே அந்நாளில் அவர்கள் மேலே நான் என்ன செய்வேன், கோபம் கொண்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். ஏனென்று சொன்னால் அவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் மாறி போனார்கள். கர்த்தரோடு கூட இருந்தவர்கள், கர்த்தரோடு கூட நடந்தவர்கள், கர்த்தரை முகமுகமாய் தரிசித்தவர்கள் இப்போது என்ன நடக்கிறதா பாருங்க, அங்கே அக்கினி ஸ்தம்பமாய் அவர் மேக ஸ்தம்பமாய், அந்த மேக ஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலிருந்து தேவன் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இப்போது அந்த சத்தம் கேட்கப்படவில்லை, தேவனுடைய அந்த பிரசன்னங்களை மறைக்கப்படுகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்குள்ளே மாயமாலம் பொய் வந்து விட்டது. அப்ப உண்மையற்ற தன்மை வரும்போது அங்கே தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறது. தேவன் அவர்கள் மேல் கோபமாய் இருக்கிறார். அப்போ நம்ம நினைக்கிறோம், அப்ப அன்புள்ள தேவன் தானே, அன்புள்ள தேவன் ஏன் இப்படி கோபமாய் இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்லி நமக்குள்ள கூட சில அந்த கேள்விகள் எழும்பலாம். இங்க பார்க்கும்போது தேவன் கோபம் உள்ளவர் தான். ஆனால் தேவனுடைய கோபம் எப்படிப்பட்ட கோபம் தெரியுங்களா, மனிதர்களை போல வைராக்கியமான கோபம் கிடையாது. பல நாட்கள் அந்த கோபத்திலே நிலைத்திருந்து வைராக்கியமாய் பேசாம கசப்போடு கூட இருக்கிற அப்படிப்பட்ட கோபம் நிறைந்த இருதயம் ஆண்டவருக்கு இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் அவரை குறித்து சொல்லப்படுது. சங்கீதம் 30:5 வாசிக்கும் போது அவர் கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ்வு. அவர் கோபப்படுவாரா, ஆனால் கோபப்படுகிற தேவன் எப்படி தெரியுங்களா, ஒரு நிமிஷம் தான் கோபப்படுவாரா,
ஆனா அங்க சொல்லப்படுது அவர் கோபம் ஒரு நிமிஷம், தயவோ நீடிய வாழ். அப்போ நம்ம வாழ்க்கை வாழத்தான், நம்ம வாழ்ந்திருக்கு தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அதனால்தான் ஏன் கர்த்தர் உண்மையை விரும்புகிறார் அப்படி சொன்னா, உண்மை உள்ளவன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆகையினால்தான் உண்மையை தேவன் விரும்புகிறார். அங்க பொய் உரைக்கும் போது தேவன் முகத்தை மறைக்கிறார். பாருங்க, நாம் இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் கோபப்படுகிற தேவன் அல்ல, அந்த கோபத்தை மாற்றி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் இந்த தேவனுடைய கோபம் தனிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அங்கே ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ தேவன் நம்மீது கோபமாய் இருப்பதனால முகம் மறைக்கப்படுகிறது அல்லவா? முகம் மறைக்கப்படுவதனால தேவனோடு கூட நாம் மீண்டுமாய் அவருடைய பிரசன்னத்தை நாம் பெற்றுக்கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. அங்கே சங்கீதம் 139வது சங்கீதத்தில் 24வது வசனம், வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து, என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும், நித்திய வழியிலே என்னை நடத்தும். இப்போ நாம் என்ன செய்ய வேண்டுமா, தேவனுடைய கோபம் தனியும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும். அப்ப அறிக்கை செய்து, ஆண்டவரே நான் பொய்யான காரியங்களில் ஈடுபட்டு விட்டேன், மாயமாலத்துக்கும் பொய் உலகத்துக்கும் நான் அடிமையானேன். ஆண்டவரே அந்த பொய்யிலிருந்து நான் விடுதலையாக்க ஒருவரால தான், நீங்க தான் இயேசுவாய் நான் விடுவிக்க முடியும். ஆகையினால இங்க சொல்லப்படும் சங்கீதக்காரர் சொல்கிறார் என்னவா, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வாசிங்க பார்க்கலாம் மீண்டும் கூட, வேதனை உண்டாக்கும் வழி, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று. அப்ப வேதனை, கர்த்தருக்கு வேதனை உண்டாக்குற வழி, தேவனுக்கு வேதனை உண்டாக்குற வழி, என்னை அழைத்த தேவனுக்கு வேதனை உண்டாக்குற வழி, என்னை அபிஷேகித்த தேவனுக்கு வேதனை உண்டாக்குற வழி, இத்தனை மாதங்களை என்னை பாதுகாத்தாரே, என்னை தாயின் கருவிலை முன்குறித்து என்னோடு கூட இருந்தாரே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி என்னை கரம் பிடித்து நடத்தினாரே, அந்த தேவனுக்கு வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்குமோ என்று சொன்னால், நான் என்ன செய்யுமா, அதை ஆராய்ந்து பார்த்து அதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து விட்டுவிட வேண்டும். அப்போ பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். அப்போ தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நித்திய கிருபையை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவ சமூகத்துல நம்முடைய குறைகள் குற்றங்களை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தோத்திர கர்த்தரை அறிந்திருக்கிற, இயேசுவை அறிந்திருக்கிற பிள்ளைகள் அனுதின வாழ்க்கையில கூட ஸ்தோத்திரம் நாம் என்ன செய்ய வேண்டுமா, இவ்வளமாய் ஆண்டவரே என்னிடத்துல வேதனை, உமக்கு வேதனை உண்டாக்குற வழி, உமை முகத்தை மறைக்கத்தக்கதாக வழிகள் ஏதாவது இடத்தில் இருக்கும் என்று சொன்னால், எல்லாவற்றையும் விட்டு நான் வெளிவர எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே அப்படி சொல்லும் போது கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுவிப்பார். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்களா, இப்படிப்பட்டதான கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனாலதான் என்ன ஏற்பட்டதா, எசேக்கியேல் 39:23-24 பார்க்கும்போது, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் அக்கிரமத்தின் நிமித்தமே சிறைப்பட்டு போனார்கள். ஏன் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதுன்னா, இந்த ஜனங்கள் தேவனை விட்டு சிறைப்பட்டு போனார்கள். தேவனோடு கூட இருந்தவர்கள் சிறைப்பட்டு போனதுனால தேவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த போது அவர்களுக்கு ஒரு சிறையிருப்பு வந்தது. ஆகையினாலதான் இங்க நாம் பார்த்தது போல நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், தேவனுக்கு வேதனை உண்டாக்குற வழி நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால், வெளிப்படுத்தல கூட நாம் பார்க்கிறோமே, அங்கே சபை குறித்து சொல்லும் போது 7 சபைகளை ஒரு சபை குறித்து சொல்லும் போது சொல்லுகிறார், நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று சொல்லி, உன் பேர்ல எனக்கு ஒரு குறை இருக்குதுப்பா, அதை சரி செய் என்று சொல்லுகிறார். அதனால இந்த நாட்களில் நம் ஆரம்ப காலங்களிலே, தேவனை அறிந்த நாட்களிலே, வாலிப நாட்களிலே கர்த்தருக்கு எப்படி பக்தி வைராக்கியமா இருந்தோமோ, இந்த ஸ்தோத்திரம் எவ்வளவு நமக்கு வறுமை வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, வியாதி பலவீனங்கள் வரும்போது நம் கர்த்தருக்குள்ள எப்படி பக்தி வைராக்கியமா நடந்தோமோ, அந்த அன்பு, அந்த பக்தி விடவே கூடாதாம். என்ன நடந்தாலும் நம்ம அன்பிலிருந்து விலகாதபடி அவரோடு கூட இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அப்படி விலகும் போது என்ன ஆகிறதுன்னு சொன்னால், எனக்கு ஒரு சிறையிருப்பு வருகிறது, தேவனுடைய முகம் எனக்கு மறைக்கப்படுகிறது.
தேவனுடைய முகத்தை நான் காண முடியவில்லை, தேவனுடைய பிரசன்னத்தை நான் காண முடியவில்லை, தேவன் ஸ்தோத்திரம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நான் பெற முடியவில்லை. எல்லா விதங்களிலும் எல்லா வகைகளிலும் எனக்கு ஒரு சிறையிருப்பு இருக்கிறது. ஆகையினாலதான் நாம் எப்பொழுது இந்த 139வது சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல அதை நாம் அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார், கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஏசாயா 60வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். ஏசாயா, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தால் ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாய் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். சிறைப்பட்டு போன போது என்ன நடக்குது சொன்னா, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாமல் இருந்தாய், உன்னை நித்தியமானு சொல்றாரு. நீ எல்லாராலையும் புறக்கணிக்கப்பட்டிருந்தப்பா. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, என்னுடைய முகத்தை மீண்டுமாய் உனக்கு திருப்பி இறங்குகிறார். எங்க இறங்குகிறார்? பாருங்க, அந்த அறிக்கை செய்யும்போது வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி நாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்த போது அந்த அறிக்கை நிமித்தமாக தேவன் நம் மீது இரக்கம் வைத்து மீண்டுமாய் நம் பக்கமாய் திரும்பி நம்மை ஆசீர்வதிக்கிறார். அப்ப தேவன் நம்ம பார்த்தோமே, தேவனுடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். ஆனா அங்க சொல்லப்படுகிறது தயவோ நீடிய வாழ்வு. அவர் கோபத்தோடு நம்ம ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்காம வைராக்கியமா இருக்கிற தேவன் அல்ல, அவர் கோபத்தை மாற்றுகிறவர். அதனாலதான் பாருங்க, அங்க ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு சொன்னா, ஒரு ஸ்தோத்திரம் 2 குமாரர்கள் இருக்கிறார்கள் இல்லைங்களா? மூத்த குமாரன், இளைய குமாரன். அப்போ இளைய குமாரன் என்ன செய்கிறார்? மூத்த குமாரன் தகப்பனோடு கூட இருக்கிறார். இளைய குமாரன் தன்னுடைய எல்லா ஆசையெல்லாம் பிரித்து அவர் என்ன செய்கிறார்? தூர தேசத்துக்கு கடந்து போகிறார். தூர தேசத்துக்கு கடந்து போய் அங்கே தன் மனம் போன போக்கு எல்லாவற்றையும் செலவழித்து எல்லாம் செலவழிந்த பின்பு அவர் என்ன செய்கிறார்? சாப்பிட கூட வழி இல்லாம பன்றிகள் தின்னுகிற அந்த தவிடாவது கிடைக்குமான்னு சொல்லி அதை அழுப்பி சாப்பிடுகிறார். அப்பொழுது அந்த எஜமான் பார்த்து அவரை துரத்தி விடுகிறார். அப்போதுதான் நினைக்கிறார், என் தகப்பன் வீட்டில எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள், அங்கே போய் நான் வேலை செய்து அவர்களோடு கூட ஒரு வேலைக்காரனாய் பணியாற்றுவேன் என்று சொல்லி அவர் அங்கிருந்து வருகிறார். அப்ப வரும்போது பாருங்க, தூரத்தில் வருகிற அந்த இளைய மகன், ஏன்னு சொன்னால் தகப்பனோடு கூட இருக்கும்போது ஐஸ்வர்யத்தில் இருந்தார், எல்லாவற்றிலும் அவர் சம்பூர்ணமா இருந்ததுனால அவருடைய தோற்றமே ஒரு அழகான தோற்றம். ஆனா இப்போ எல்லாவற்றையும் அவர் இழந்ததுனால ஒரு விகற்பமான தோற்றம், ஒரு அலங்கோலமான தோற்றம். ஆனாலும் கூட பாருங்களேன், தகப்பனை தேடி வரும்போது அங்கே சொல்லப்படுகிறது, தகப்பன் வாசற்படியிலே நின்று கொண்டிருக்கிறார். அந்த இளைய மகனை தூரத்திலே பார்த்து ஓடி போய் கட்டி அணைத்து அந்த மகனை கொண்டு வந்து மறுபடியும் சேர்த்து கொண்டு அந்த மகனுக்கு புது வஸ்திரம் கொடுக்கப்பட்டது, முத்துரை மோதிரம் கொடுக்கப்பட்டது, ஒரு பெரிய விருந்து வைக்கப்பட்டது. ஆகையினால பாருங்க, அங்கே கூட எப்படி அந்த இளைய மகனை மீண்டுமாய் தகப்பன் சேர்த்துக் கொள்வது போல நாமும் கூட நம்முடைய தவறுகளை, தேவனுக்கு பிரியமில்லாத அந்த பொய்யான நிலையிலிருந்து நாம் தேவனிடத்துல உண்மையை பேசும்போது, உண்மையை சொல்லும் போது, நம்முடைய காரியங்களை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் நம்மையும் மன்னித்து அவருடைய பிள்ளையாக இணைத்துக் கொள்கிறார். அதனால நமக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டும் தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் மேலானது. எல்லாருமே நாம் நினைக்கிறோம், இந்த உலகத்துலதான் நமக்கு ஆசீர்வாதம், பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம இருக்கிற இங்க பார்க்கிறதான வீடு, மாளிகை எல்லாவற்றையும் நம்ம பார்க்கிறோமே, இதுதான் நம் நிரந்தரமான ஒரு ஆஸ்தி, நிரந்தரமான ஒரு ஐஸ்வர்யம் நினைக்கிறோம். இல்லைங்க, ஆண்டு சொல்றாரு, நிலையான ஒரு நிலை, இது நிரந்தரம் இல்லாத ஒரு ஆசீர்வாதம், நிரந்தரமான ஒரு நித்தியமான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் பரலோகத்தில் வைத்திருக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இப்போ இருக்கிற இந்த பாடுகள், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்பட போற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ஆகையினால இந்த பாடுகளை நாம் கண்டு சோர்ந்து நமக்கு வைத்திருக்கிற அந்த மகிமை நாம் இழந்து விடவே கூடாது. இன்னும் ஒரு 2 வசனங்களை நாம் வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது, வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், லஜ்ஜைக்கு பதிலாக தங்கள் பாவத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். பாருங்க, தேசத்தில் என்ன செய்வார்களா? சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். என்னன்னா
எப்போ ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டதோ அந்த இடைப்பட்ட இடைவெளியில அவங்களுக்கு சிறையிருப்பு வந்தது மாத்திரம் இல்லைங்க, அது சொல்லப்படுகிறது அவர்கள் ரெட்டிப்பான வெட்கப்பட்டு போனார்கள். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக, அப்போ அவங்க வெட்கப்படுறாங்க, அங்க வெட்கம் வந்தது அவங்களுக்கு. அநேகரால் அவங்க வெட்கப்படுத்தப்படுறாங்க, அநேகரால் ஸ்தோத்திரம் வெட்கப்பட்டு போனார்கள். அதனால கர்த்தர் பாருங்க, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அப்ப ரெட்டிப்பான பலனை தேவன் தருகிறார். நம்ம எங்கெல்லாம் வெட்கப்பட்டு போனோமோ, அப்ப தேவனை விட்டு தூரமாய் போனதுனால, பொய்யான காரியங்களை நம்பினதுனால அநேக இடங்களில் வெட்கப்பட்டு போயிருக்கலாம். ஆனா உண்மையான கிறிஸ்து சொல்லுகிறார், நீ உண்மையை நேசிப்பா, உண்மையை பேசு, அப்போது நான் உன்னை வெட்கத்தை மாற்றுவேன், ரெட்டிப்பான நன்மை நான் உனக்கு தருவேன். கடைசி ஒரு வசனத்தை வாசிக்க முடியல. ஏசாயா 35வது அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்க. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். பாருங்க, இந்த நாட்களில் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அப்ப அந்த இடைப்பட்ட காலங்கள்ல அப்ப தேவன் முகத்தை மறைத்துக் கொண்டதுனால அந்த இடைப்பட்ட காலங்கள் என்னென்ன வருது பாருங்க. வெட்கப்படுகிறார்கள், சிறையில் போகிறது, அது மாத்திரம் இல்ல அவங்களுக்கு சஞ்சலம் தவிப்பு எல்லாம் வருகிறது. அந்த சஞ்சலம் தவிப்பு எல்லாம் நீங்கும்படியாக என்ன செய்தார்களாம்? தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரே அப்படின்னு சொல்லி 139வது சங்கீதத்துல 24வது வசனத்தை பார்த்தீங்களா? வேதனை உண்டாக்கும் வழிகளிடத்தில் இருக்குமா என்று சொல்லி அவர்கள் தேவ சமூகத்தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்கள். அப்ப ஒப்பு கொடுக்கும் போது அங்கே ஒரு மாறுதல் வருகிறது. தேவன் மீண்டுமா இவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து பாருங்க, இங்க பார்க்கும்போது பூமியிலும் நீங்கள் பாருங்க, நீங்கள் என்ன பண்ணுவாங்க, தங்கள் தேசத்துல இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். அடுத்தது அங்க சொல்லப்படுகிறது, அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். ஆகையினால இந்த பூமியில மாத்திரம் இல்லைங்க, பரலோகத்திலும் நாம் இடம்பெறத்தக்கதான ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணுகிறார். ஆகையினால இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு இரட்டிப்பான நன்மைகளை தருவார். நித்திய கிருபையினால் நமக்கு இறங்கி நம்மை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலை கண்டும் நாம் சோர்வு போகாதபடி நாம் திடமனதாய் இருப்போம், தைரியமாய் இருப்போம், கர்த்தருடைய பாதத்தில் அதிகமாக நேசிப்போம், கர்த்தருடைய பாதத்தில் அதிகமாய் நம்ம அமர்ந்திருப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஏற்றவரில் அவர் நிச்சயமா இறங்குவார். இந்த மாதம் மாத்திரம் இல்ல, அவர் எந்த நேரத்துல நமக்கு இறங்கி உதவி செய்ய வேண்டுமோ அதினதின் காலங்களிலே அதினதின் காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். ஆகையினால அவர் மீது நம் முழுமையான நம்பிக்கை வைப்போம். தடுமாற்றம் இல்லாதபடி நாம் அவரையே நம்பிக்கொண்டிருப்போம். பொய் வெறுப்போம், உண்மையில நிலைத்திருப்போம். நித்திய கிருபை நம்மோடு கூட நிலைத்திருப்பதாக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நாம் செய்கிற வேலைகள், நாம் செய்கிற தொழில், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா கலக்கங்களை கர்த்தர் நீக்கி தேசத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தேவ சமாதானம் உண்டாகும்படியாய் நம் கண்களை மூடி செபிக்கலாம். பிதாவே, நல்ல வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே, கிருபையின் கரத்துல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கர்த்தாவே, ஜனவரி முதல் 7 மாதம் வரை கண்ணின் மணி போல் பாதுகாத்தவர். 8வது மாதம் முழுவதிலும் கர்த்தாவே குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களின் தேவைகளை சந்திங்க, தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, குடும்பங்களில் கர்த்தா ஸ்தோத்திர வருமானங்கள் அந்த ஸ்தோத்திர வருமானத்தின் தேவையை சந்திப்பீராக. ஏசப்பா, பிள்ளைகள், வாலிபர்கள், வயது முதிர்ந்தவர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பை தருவீராக. உடைய கிருபையின் கரம் கூட இருப்பதாக. இம்மட்டும் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்தது போல இந்த மாதம் முழுவதும் கூட இருந்து அப்பம், தண்ணீர், சுகம், சமாதானம் எல்லாவற்றையும் நிறைவாக நடத்தி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் மாத்திரமல்ல அந்த நித்திய மகிமையில பிரவேசிக்க கர்த்தாவே நீங்க அனுகிரகம் செய்யும்படியா இந்த திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபக்கேளு ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.